காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் பிப்ரவரி 1ஆம் தேதி நடைபெற உள்ளதையொட்டி முதல் கால யாகசாலை பூஜையுடன் விழா தொடங்கியது. கோவில் நகரமாம் காஞ்சிபுரம் பல்வேறு முக்தி தலங்களும் பரிகார தலங்களும் அமைந்துள்ள நிலையில் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிகின்றனர். இந்நிலையில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள அருள்மிகு சுந்தராம்பிகை உடனுரை அருள்மிகு கச்சபேஸ்வரர் திருக்கோவில் குடமுழக்கு திருப்பணி கடந்த சில மாதங்களுக்கு முன் தொடங்கி பல்வேறு பணிகள் விரைவாக நடைபெற்று பிப்ரவரி 1ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. திருக்கோவில் ராஜகோபுரம், மூலவர், விநாயகர் சன்னதி உள்ளிட்ட பல்வேறு சன்னதிகள் அனைத்தும் புனரமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மகா கும்பாபிஷேகத்தை ஒட்டி 55 யாகசாலைகள் அமைக்கப்பட்டு 160 சிவாச்சாரியர்களால் 6 கால பூஜைகள், விசேஷ ஹோமங்கள் நடைபெற உள்ளது. இதனையொட்டி முதல் நிகழ்வாக முதல் கால யாகசாலை பூஜையுடன் ஹோமங்கள் சிவாச்சாரியர்களால் 2 மணி நேரம் நடத்தப்பட்டு இறுதியாக பூர்ணாகுதி நடைபெற்றது. செவ்வாய்க்கிழமை அஷ்டபந்தன சமர்ப்பணம் உள்ளிட்ட 2ஆம் மற்றும் 3ஆம் கால பூஜைகளும் நடைபெறுகிறது. பிப்ரவரி 1ஆம் தேதி காலை 9 மணிக்கு கலச புறப்பாடு நடைபெற்று விமானம், ராஜகோபுரம், ரிஷி கோபுரம், மூலவர், பரிவார மூர்த்திகள் உள்ளிட்டவைகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. அன்று மாலை திருக்கல்யாண விசேஷ நிகழ்வும், அதனைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்தி வீதி உலா நடைபெற உள்ளது. இன்று துவங்கிய யாகசாலை பூஜையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து சங்கல்பம் செய்து வழிபாடு செய்து சிவபெருமானின் பேரருளை பெற்று சென்றனர். விழாவில் சிறப்பிக்கும் வகையில் பேராசிரியர் ஞானசம்பந்தரின் சிறப்பு பட்டிமன்றமும் நடைபெற்றது. இவருக்கு ஆலை நிர்வாகம் சார்பில் சிறப்பு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நிறைய பேர் வந்துட்டாங்க. வேணாம் ईशानाय स्वाहेति सप्तागुणी हृदय वागीश्वराय स्वाहा முக்கியமாக நான் யாருக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பட்டிமன்றம் தொடங்கி 2 மணி நேரத்துக்கு மேலாச்சு. இந்த 2 மணி நேரமும் நின்று கொண்டே இருக்கக்கூடிய அந்த பெருமக்களை நான் கையெழுத்து நான் என்ன வேண்டாம் ஐயா. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கருடைய இறைவனுக்கு மிக விருப்பமான மொழி தமிழ் மொழி என்று என்ற பணியை செய்ய வேண்டிய கடமையை எல்லோருக்கும் உணர்த்திய இந்த பட்டிமன்றத்தாருக்கு என்னுடைய பல மன்னிப்பனும் பட்டிமன்றம். அடுத்ததாக மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற
நற்சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வித்திட்டவர் திருவாளர் ரவி அவர்கள். ஐயா, அவர்தான் இந்த நிகழ்ச்சிக்கு வித்திட்டவர். மகா சுந்தர் அவர்களுக்கு, மோகனாம்பாள் அவர்களுக்கு, செல்லக்கண்ணன் அவர்களுக்கு, விமலா அண்ணாதுரை அவர்களுக்கு